சத்து பருக்கிட்டு அப்புறமா எழுப்பிடுவோம் அப்பா அவ்வளவுதான். Thank you.
சங்கரம் புலி சத்தியா நான் போறேன்னு சொல்லி பாடுவாரா? போறேன்னு வச்சுக்கிச்சு. யார் போறேன்னு ஒத்துக்கிட்டா? இப்ப நீ போ சத்தியா நான் போய் வரேன்னு அத்தா பாடுச்சுல்ல, சங்கரம் பாட மாட்டாரு. அதான் நான் போறேன், நீ பிறந்தாடியே வான்னு சொல்லியிருக்கேன். நீ குதிரை மேலே ஏறிப்போ, நான் குதிரை வாழை பிடிச்சிட்டே வரேன். கதை அப்ப இதுக்கப்புறம் தானே சத்தியம் பண்ணணும். அதெல்லாம் படுவம் போட்டதுக்கப்புறம் ஒரு வாழை மாட்டை வெட்டிட்டு வராது. நெருப்புல சத்தியம் பண்றாருலமா. அது இல்லாம உள்கும்பலி வெளிக்கும்பலி வந்து சத்தியம் பண்றது. அப்படின்னா அப்படி தண்ணிக்குள்ள போகணும். உள்ள போயிட்டு அந்த அக்கறையில் போயிடும். அப்ப செம்பகுலாசாரி பொண்ணரை சாவடிக்கிற ஐடியாவில் சத்தியம் பண்ண கூட்டு போறாங்க. அதுதான் அங்க வீரம்பூர்ல உள்கும்பலி வெளிக்கும்பலி. ஏன் முன்னாடி உட்காடுறாங்க? கை கொடுத்தோன்னே ஆள் ஏன் வண்டியில் மைக்கு கொடுத்தா பரவாயில்ல. என்னடா கூப்பிட்டு கூப்பிட்டு வர்றீங்க? அதுதான் மரக்கால நாட்டுக்கு. என்ன இது? வாது மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருந்துக்கிறாங்க. நீ என்னை நல்லதுன்னு நினச்சிருந்தா அந்த வாது உடஞ்சி விழுவாது, என்னை வந்து கெட்டதுன்னு நினச்சி பேசியிருந்தா அந்த வாது உடஞ்சி விழுவும் மண்டையிலன்னு சொல்கிறப்ப தான் இந்த அப்படின்னு கெட்டது பேசியிருக்காரு, அதனால உடஞ்சி விழுந்துருச்சு. I'm
Thank you.